ரிப்போர்ட் கார்டு 30th மே க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் என்ன நடந்ததுன்றது. டெய்லி ஆர்எஸ்ஐ டெக்னிக்கல்ஸ் படி 55.83 இருக்குது. இது கண்டினியூஸாக நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸில் தான் இருக்குது. 71க்கு மேலே போனால் தான் ஃப்ரெஷ் பை இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ 55.83 இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு மேலே இது பண்ண முடியாது. பிகாஸ் மந்த்து முடிஞ்சிடுச்சு. மே மந்தோட எஃப்என்ஓ கான்ட்ராக்டும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமேல் ஒரு ஃப்ரெஷ் பொசிஷன்ஸு ஃப்ரெஷ் லெவல்ஸு ட்ரேட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். மூவிங் ஆவரேஜ் 10 கீழே தான் நிஃப்டி ஆஸ் ஆஃப் நவ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் 20, 50, 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரொவைடட் இந்த மந்த் இப்போ மூவிங் ஆவரேஜ் 20 கீழே ட்ரேட் ஆச்சுன்னா அகெயின் ஒரு அடுத்த ட்ரெண்ட் எடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 10 கீழே 13 கம்பெனிஸ் மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 37 கம்பெனிஸ் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் குட் சைன். ஓகே, FIS சோல்டு 6,449 crores விற்றுருக்காங்க. பட் DIS has bought 9,095 crores. ஸோ FIS திரும்பவும் ஒரு கேஷ் மார்க்கெட்லேயே ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் இது நம்ம ரொம்ப ரெகுலராக இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. பிகாஸ் FIS இஃப் தே ஆர் பையிங்னா தே வில் பை கண்டினியூஸ்லி, இஃப் தே ஆர் செல்லிங் தே வில் செல் கண்டினியூஸ்லி, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போது இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா FISஏ கன்ஃபியூஸாக இருக்கிறாங்க. தட் இஸ் சடனாக வாங்குறாங்க, சடனாக விற்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை FIS வரும் நாட்களில் ஜூன் மந்தில் எப்படி என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷன் பப்ளிக் ஸ்டில் இன் பை ஒன்லி 1,24,232 கான்ட்ராக்ட் பையில் தான் இருக்காங்க. பப்ளிக் பையில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. நம்ம எதிர்பார்க்குற அட்லீஸ்ட் அந்த மூவ் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அட்லீஸ்ட் அந்த ஒரு 24,000 கீழேயாவது வரணுன்றது. ஸோ பப்ளிக் பையிலேயே இருக்கிறாங்க. அகைன் இப்போது ஜூன் மந்த்து கான்ட்ராக்ட் செகண்ட் டேவும் இருக்கிறாங்க அப்படின்னா தென் ஒரு மாதிரி ட்ரெண்டு செட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரோ 27,225 கான்ட்ராக்டு செல்லில் தான் இருக்கிறாங்க. ஓகே, நிஃப்டி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைட் பார்த்தீங்கன்னா 24,800, 24,400 இருக்குது. ஹையஸ்ட் கால் 25,500, 24,800, 25,000 இருக்குது. ஸோ இந்த இடம் ஒரு எப்படின்னா திரும்ப நான் ஒரு மாதிரி அப்படியே சைட்வேஸில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஆனால் புது மந்த் ஆரம்பிக்கும் போது ப்ரொவைடட் இந்த மாதிரி இருக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். பிகாஸ் 24,800 செகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், காலும் அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது, புட்டும் அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக மண்டே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மண்டே ஒரு டீசன்ட் மூவ் இருந்ததுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்தியா வெக்ஸு 16.08 அருமையாக இந்தியா வெக்ஸு செட்டில் ஆகிருக்கு. எல்லாம் கிட்டத்தட்ட எஃப்என்ஓ க்ளோசிங் பக்கத்தில் ஒரு அருமையாக செட்டில் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்தியா விக்ஸ் பாட்டம் அவுட் ஆன மாதிரி இருக்குது. இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா சூப்பர்பான வாலட்டிலிட்டி, ஒரு வாலட்டிலிட்டியோடு சேர்த்து ஒரு டவுன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். பட் இந்தியா விக்ஸு என்னை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாட்டம் அவுட் ஆன மாதிரி இருக்குது. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு சாகாவோட வியூ புல் 7, பேர் 29 அண்ட் நியூட்ரல் 14. இதுலேயும் ஒரு பேரிஷ் தான் டாமினன்ட் இருக்குது. நிஃப்டியோட மிட் பாயிண்ட் 2025ஓட இயர்லி மிட் பாயிண்ட் 23,500. இதுக்கு மேலே பை, இதுக்கு கீழே செல்லு பொசிஷனலி. நிஃப்டி PE ரேஷியோ 22.32. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 22லேருந்து 22.50 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம ஏற்கனவே பேசினது எதிர்பார்க்கறது. ஓகே, நியூஸ் இந்தியா எக்கனாமி க்ரோ பை 7.4% in the period between January and March, up from 6.2% the previous quarter and significantly beating analyst expectation மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பாக போன குவார்ட்டருக்கு இதே பீரியடில் 6.2 இருந்தது, 7.4 இருக்குது. ஆனால் இயர்லி பார்த்தீங்கன்னா ஓவரால் 6.5% தான் இருக்குது. அது லாஸ்ட் 4 இயர்ஸில் ஸ்லோவஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் நம்ம 2023-24 பீக்கு பார்த்தோம், 9.2% பார்த்தோம். தட் இஸ் தி ஹையஸ்ட் ஒரு ரெக்கார்டு பண்ணோம். பட் இப்போ 6.5% தான் இருக்குது. நிறையா ரீசன்ஸ் இருக்குது இங்கேருந்து. ஆனால் எப்படியும் முன்னேறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ரிசர்வ் பேங்க்கும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜூன் மந்தோட
மீட்டிங்கில் கண்டிப்பாக ரேட்டு கட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சடனாக ரஷ்யாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு உக்ரைன் கேரிட் அவுட் ட்ரோன் அட்டாக் ஆன் ஏர்ஃபீல்ட்ஸுன்றது. நிறைய ட்ரோன் மூலயமா ரொம்ப அவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகுமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ட்ரோன் அட்டாக்ஸ்லாம் எப்படின்னா மன உளைச்சலை உண்டு பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அந்த ட்ரோன் அட்டாக்ஸ் வச்சு ஒருத்தர் வந்து வாரை வின் பண்ண முடியுமானா அதெல்லாம் பண்ணவே முடியாது. இங்கே பாகிஸ்தானில் கூட நம்ம இப்போ இந்தியாவை பண்ணாங்க. அந்த ட்ரோன் அட்டாக் போது என்ன ஆகும்னா பிளாக் அவுட் பண்ணணும். அதாவது எல்லாம் கரண்ட்டு லைட் இல்லாமல் பண்ணணும். அப்போது மக்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக இருட்டில் நீங்கள் இருக்கணும். ஸோ மக்களோட மனநிலையை பாதிக்க வச்சு அப்போது அதை வந்து ஒரு எகெயின்ஸ்டாக திருப்புற வேலைக்கு தான் ட்ரோன் அட்டாக்ஸ் ஒத்து வருமே தவிர வாரை வின் பண்ணுற சூழ்நிலைக்கெலாம் கண்டிப்பாக ட்ரோன் அட்டாக்ஸ் ஒத்து வராது. ஆனால் ரஷ்யா என்னென்ன டேமேஜ் பண்ணியிருக்குன்றது சொல்லலை. பட் தே கன்ஃபார்ம்டு உக்ரைன் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றது. கண்டிப்பாக அது திரும்பி ஒரு பெரிய அடுத்த லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் த நியூஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, சார்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயந்தான். இது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். இந்த தேர்ஸ்டே போட்ட அந்த எக்ஸ்பைரி டே போட்ட லோவை இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட்டு அந்த டைரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீட்டைல் ட்ரேடர் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீட்டைல் ட்ரேடரு பொசிஷ்னலி பி வாங்கி காசு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. தட் இஸ் பி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ராடேயில் பண்ணிவிட்டு காசு சம்பாதிக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து ரீட்டைல் ட்ரேடரை புட்டில் காசு சம்பாதிக்க வைக்கவே மாட்டாங்க. அதாவது நீங்கள் நினச்சதெல்லாம் போகும். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த ஹை கிட்டத்தட்ட இந்த ஹை ஏற்கனவே போட்டிருக்கிறது. எக்ஸாம்பிள் நாட் திஸ் ஹை 23,869 இந்த இடத்த வந்து மார்க்கெட் தொடணும் அப்படின்னு நம்ம பேசினாலும் அதை வந்து உங்களை வெறுப்பேற்றுவாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் 2 நாளில் இல்லை ஒரே நாளில் இந்த இடத்த வந்து தொட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ரீட்டைல் ட்ரேடர் ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. மந்த்லியில் புட் ஆப்ஷன் எடுத்தால் இப்போ ப்ரீமியம் 500 எடுத்திங்கன்னா ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் டேயில் போய் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவான். அப்போ வந்து ப்ரீமியமே இருக்காது, நமக்கு ஃபியர் வரும். ஸோ இதெல்லாம் நடக்கும். அதாவது நான் சொல்கிறது பொசிஷ்னலி புட் ஆப்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீட்டைல் ட்ரேடருக்கு பொசிஷ்னலி புட் ஆப்ஷன் பண்ணி நிறையா காசு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய நாள் உங்களை டேமேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான டெக்னிக்கல்ஸ் வச்சுக்கிட்டு ஓகே அதுவும் வந்து உங்களுக்கு 2-3 நாள் இது பண்ணுவோம். 2-3 நாள் ஒரே இடத்துல இருந்தாலே ப்ரீமியம் கரைச்சி விடுவாங்க. அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ரீட்டைல் ட்ரேடர் புட் ஆப்ஷனில் பெரிய காசு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பல இடங்களில் லாக் ஆகுவீங்க. அவ்வளோ ஈஸியாக பண்ண விடவே மாட்டாங்க. ஸோ இன்ட்ராடேயில் புட் ஆப்ஷன் பண்ணுறீங்களா, கால் ஆப்ஷன் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நிறைய மணி மேக் பண்ணலாம். பட் பொசிஷ்னலி யூ நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நீங்கள் உங்கள் டைரெக்ஷன் போகும், கரெக்டாக உங்கள் டைரெக்ஷன் போகும். நீங்கள் ஒரு 500 பாயிண்ட் எதிர்பார்க்குறது போகலாம். ஆனால் அந்த 500 பாயிண்ட் உங்களை எடுக்க வைக்கிறதுக்குள்ளுமே உங்கள் மனநிலையை வந்து பாதிக்கப்பட வச்சுட்டு எடுப்பாங்க. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பொசிஷனல் வியூ சொல்கிறேன்னொன்னே உடனே ஓடி போயிட்டு நிறையா பொசிஷன்ஸ் எதுவும் எடுத்துடாதீங்க. இந்த இன்ட்ராடேயில் இப்போ பார்க்குறோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்ட்ராடேயில் திரும்ப இது ஒரே ஒரு குட்டி லெவல்ஸு. இந்த குட்டி லெவல்ஸ்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி லெவலுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது திரும்பி இங்கே போய் ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்ப செல்லும். இன்கேஸ் இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா பையுன்ற மாதிரி போகும். பட் இந்த இடம் தேர்ஸ்டே வந்த லோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கீழே பிரேக் ஆகும்போது செக் பண்ணுங்கள். பட் இந்த இடத்துல பிரேக் பண்ணி திரும்பி ரிவர்சல் வந்ததுன்னா யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். பட் ஓவரால் புட் ஆப்ஷன்ஸு பொசிஷ்னலி வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது ரீட்டைல் ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப இது கட்ஸ் வேணும். ப்ளஸ் ரொம்ப பொறுமை இருக்கணும். பணம் இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் கரைஞ்சிட்டே இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு துணிவு இருக்கணும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் நீங்கள் நினைக்கிறது ஒரு நாள் தள்ளி எக்ஸாம்பிள் இன்றைக்கி எக்ஸ்பைரினா இன்றைக்கி தள்ளி அடுத்த நாள் போனால் கூட உங்களுக்கு யூஸ் இல்லாமல் ஆகிடும். ஸோ அது மட்டும் கிளியராக இருந்துக்கோங்க. பொசிஷ்னலி போகிறவங்க எப்பயுமே ஹெட்ஜிங் பண்ணாதீங்க. ஒரு செல்லு ஒரு பையில் இருக்கிறது தான் என்றைக்குமே புத்திசாலித்தனம். இப்போ இந்த யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே எக்ஸாம்பிள் 25,116க்கு மேலே க்ளோஸ் ஆகுது, வீக்லி க்ளோஸ் ஆகுதுன்னா திரும்பி பைக்கு மாறும்னா இதுக்கு மேலே இருக்க கால் ஆப்ஷனை விற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தள்ளி ஒரு
கால் ஆப்ஷனை எட்ஜிங் பண்ணிங்கனாலும் நீங்கள் பேரிஷ் வியூவில் தான் இருக்கீங்க. இது மட்டும் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடம் போகும்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா இந்த இடம் போகலாம். எப்போ போகலாம் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். அதாவது லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பைரி போச்சுன்னா மாட்டிக்குவோம். அதனால தான் இவ்வளோ கிளியராக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட்ராடேயில் வர்றத ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. பொசிஷனலில் வர்றதை ஈக்விட்டியில் பேஸ் பண்ணி பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும் ஃபார் பையிங். ஆஸ் ஆஃப் நவ் இது இந்த இந்த லெவல் தான், இந்த ஒரு சின்ன லெவலில் தான் இருக்குது. இதை பிரேக் அவுட் ஆகும்போது ரிஜெக்ட் ஆகுதா இல்லை கண்டினியூ ஆகுதான்றதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள். செகண்ட் ஜூன் 2 ஒரு ப்ரெட்டி டீசென்ட் மூவ் இருக்கும். கண்டிப்பாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, we are conducting intraday pattern training program on 18th June. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தியா விக் ஸ்ட்ராட்டஜி வரும், அதை பார்த்துட்டு தென் யூ கேன் ஜாயின் மீ ஆன் 18th June. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷனோட அடுத்த டாப்பிக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு. அது ஆல்மோஸ்ட் அதாவது இந்த சில பிஸி ஸ்கெடியூலில் வந்து இது பண்ண முடியல. பட் கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு டாப்பிக்காக என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் ஒரு டாபிக் கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்பி அடுத்த வாரம் ஒரு டாபிக் இருந்தால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த முறை மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. எனிவே பட் இந்த வீக்கில் அதை வந்து நம்ம கிளியராக பார்த்துடலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல நம்ம எடுக்கணும், எல்லாம் ஃபுல் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.